25ஆம் சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். தாவீது தன் வாழ்வின் சூழ்நிலைகளிலே தேவ நடத்துதலுக்காக அவர் எடுக்கிறதான ஜெபத்தை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். 5வது வசனத்தை நாம் உற்று நோக்குவோமானால், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். தாவீது ஜெபிக்கிறதான 4வது வசனம் 5வது வசனத்திலே 3 விதமான வழி நடத்துதலுக்காக தாவீது ஜெபிக்கிறார். அதில் 3வது காரியம் இந்த 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நடத்தி என்னை போதித்தருளும், என்னை நடத்தி அருளும். நாம் நம்முடைய வழிகளிலே, நம்முடைய வாழ்வின் பாதைகளிலே நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு அநேக வழிகள், வழிமுறைகள் தெரியலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கும்போது, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய், நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது ஏராளமாய் இருக்கிறது உண்டு. ஆனால் அவைகளை நாம் தெரிந்தெடுத்து செல்லும் போது ஒருவேளை அதன் முடிவுகள் பல நேரங்களில் மரண வழிகளாக, நமக்கு தீமையை கொண்டு வருகிறவர்களாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியானால் நாம் நடக்க வேண்டிய வழியில், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலையில் நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய பாதைகளில், ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்த உம்மிடத்தில் நான் என்னுடைய வாழ்வுக்கான ஆதாரத்தை அல்லது வழிமுறையை தேடுகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும். தாவீது ஒரு மிகச்சிறந்ததான ஒரு வீரன். சொல்ல வேண்டுமானால் அது ஒரு வீரன் என்று சொல்வதை தாண்டி ஒரு பராக்கிரமசாலி என்றும் சொல்லலாம். அவன் எடுத்த யுத்தங்களில் எல்லாம் ஒரு ஜெயம் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அவனை ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாகவும் மாற்றியிருந்தார். அப்படியானால் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கும் பல வழிகள் தெரிந்திருக்கும். ஆனால் அதன் நடுவிலே அவன் ஆண்டவரை நோக்கி எடுக்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீர் என்னை நடத்த வேண்டும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வழியை தேடுகிறவனாக தாவீது இருந்தான். நீர் என்னை நடத்த வேண்டும். ஆனால் எப்படி ஆண்டவர் நடத்துவார்? நாம் எல்லாருக்கும் இப்படி ஒரு ஜெபம் இருக்கும். ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும், நீர் எனக்கு வழி காட்ட வேண்டும் என்ற ஒரு ஜெபம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நாம் திருப்புவோமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்கே தாவீது ஜெபிக்கிற ஜெபமும் பாருங்கள், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தியலும். சத்தியம் என்பது என்ன? ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தியலும் என்று தாவீது ஜெபிக்கிறாரே. எது சத்தியம் என்றால், தேவ வார்த்தையில இயேசு சொல்லியிருக்கிறார், உம்முடைய வசனமே என்னதான் சத்தியம். அப்படியானால் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தில் எங்களை நடத்தியலும் என்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க வேண்டுமானால், ஆண்டவர் எதன் மூலமாய் பதிலளிக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தையை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் போது அந்த வார்த்தையின்படியே நாம் செய்ய வேண்டியவைகளை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் நம்முடைய வேதத்தில் இருப்பதை விட அதிகமாக நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா 51வது அதிகாரத்துக்கு 7வது வசனத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புவீர்கள். ஆனால் 51வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதியை அறிந்தவர்களே, எது சரியோ அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? அதன் தொடர்ச்சியை பாருங்கள். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள். யார் ஒருவர் வேதத்தை, வேத வசனங்களை தங்கள் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறார்களோ அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை அனுதின வாழ்க்கையில் நடத்துகிறார். சில நேரங்களில் ஆண்டவரே என்னை நடத்தும் என்கிற ஜெபம் நல்லதுதான். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் உணராவிட்டால், நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தைகள் இல்லாவிட்டால், ஆண்டவர் உணர்த்துவதற்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு என்ன இடைபடுகிறாரோ அந்த வசனத்தை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே மனதில் பதித்து மறுபடியும் மறுபடியும் அதை அந்த நாளிலே சொல்லிக்கொண்டே தியானித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது
சொல்லும்போது நாம் ஏற்கனவே நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அது நமக்கு வரும்போது ஒரு வெளிச்சத்தை போல இருக்கும். குழப்பமான மனநிலையில் ஒரு தெளிவை போல ஒரு காரியத்தை நம்மால கண்டுகொள்ள முடியும். இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் என்னை நடத்தியலும் உம்முடைய சத்தியத்திலே நடத்தியலும் என்று ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அதில் வார்த்தையை பார்த்தோமானால் பாருங்கள், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். டீச்சபிள் ஹார்ட், நான் திறந்த இருதயத்தோடு இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை எனக்கு போதிக்கப்படும்படி, உம்முடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும்படி என் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன் என்பதான ஒரு ஜெபம். அது மட்டுமல்ல, அதே வசனத்தில் பாருங்க, உம்மை நோக்கி நாள் முழுவதும் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். ஆண்டவர் உணர்த்தும் வரை, ஆண்டவர் எது சரி என்று சொல்லும் வரை, ஆண்டவர் நாம் எந்த பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்தும் வரைக்கும், ஆண்டவரே நீர் எனக்கு போதிக்கும் வரைக்கும் நாள் முழுவதும் உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவோம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆண்டவர் நாம் எப்பொழுது திறந்த மனதோடு, ஆண்டவரே நீர் எனக்கு போதிக்க விரும்பும் எதற்கும் நான் என் இருதயத்தை திறந்து ஆயத்தமாய் இருக்கிறேன், எனக்கு போதித்தள்ளும் என்று சொல்லும்போது கர்த்தர் நாம் இருதயத்தில் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கிற இந்த பொக்கிஷமான இருதயம், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து என்ன செய்கிறான், நாம் காட்டுகிறான். அப்படின்னா நம்முடைய இருதயம் தேவ வார்த்தையினால், உம்முடைய வசனமே சத்தியம், ஆண்டவரை என்னை உம்முடைய சத்தியத்தில் வழி நடத்தி எனக்கு போதித்தள்ளும். தாவீதுடைய ஜெபம் நம்முடைய ஜெபமாயிருக்கட்டும்.